नमस्तस्मै वराहाय लीलया उत्तरते महीम् पुरमत्यगतो यस्यः मेरुः गणगणायते लयोद्धन् उत्तीर्णां प्रपद्येऽहं सुन्दरां महावरागः दंष्ट्राग्र மல்லிகோஷா மதுபிரதாம். இந்த ஸ்லோகமானது ஸ்ரீ பராசரபட்டர் அருளிச் செய்த ஸ்லோகம். சுவாமி பராசரபட்டர் ஸ்ரீ வராக புராணத்திலே உள்ள கைசீக மகாத்மியம் என்ற வைபவத்துக்கு வியாக்கியானம் அருளிச் செய்துள்ளார். அந்த வியாக்கியானத்துக்கு முன்னதாக இந்த ஸ்லோகத்தை சுவாமி அருளிச் செய்துள்ளார். நமஸ்தஸ்மை வராகாய, எந்த ஒரு பகவான் மிகவும் பெரிய உருவம் கொண்டு ஸ்ரீ வராகமூர்த்தியாய் ஒரு லீலையாக விளையாட்டாக பூமி பிராட்டியை உத்தீரணம் பண்ணினானோ, சாகரத்தில் இருந்து அவனுடைய திருவடிகளில் உள்ள குளம்புகளில் மேரு பருவதமானது பரல்களாக கொண்டு ஒரு கிலுகிலுப்பை போன்று தப்பிக்கின்றது. அந்த பாறையுண்டு பாறையளந்து பாறையாண்ட பேராளலான ஸ்ரீ வராகமூர்த்தி தன்னுடைய கூர்மையான பற்களில் மல்லிகை மொட்டு போன்றுள்ள வண்டுகள் சுற்றும் வண்டாக காணப்படும் ஸ்ரீ பூமி பிராட்டியை அடியே சரணடைகிறேன். அந்த வராக நாயனாருக்கு என்னுடைய வணக்கங்கள் என்பதாக இந்த ஸ்லோகம் உரைக்கப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தினாலே வராக பெருமாளையும் பூமி பிராட்டியாயும் வணங்கி சரண் புகுகிறார் பராசரபட்டர். நாம் கடந்த 3 வாரங்களாக ஸ்ரீ கோதா பிராட்டியின் பிரபாவமாக ஸ்ரீ அனந்தாழ்வான் அருளிச் செய்துள்ள ஸ்ரீ கோதா சதுஸ்லோகியின் அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். முதல் 2 ஸ்லோகங்களையும் அவதாரிகையும் இதுவரை நாம் அனுபவித்துள்ளோம். இன்று 4வது வெள்ளிக்கிழமை நமக்கு 3வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அனுபவிப்போம். 3வது ஸ்லோகமானது கல்பாதௌ ஹரிணாஸ்வயம் ஜனஹிதம் திருஷ்வை சர்வாத்மனாம் புரோக்தம் ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் சர்வேஷாம் பிரகடம் விதாது மனிஷம் ஸ்ரீதன்வி நவ்யே புரே தாதம் வைதிக ஸ்ரீ விஷ்ணு சித்த தனயாம் கோதாம் உதாராம் ஸ்துமஹா என்பதானது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினாலே கல்பத்தின் ஆதியிலே ஹரிணாஸ்வயம், ஹரி எம்பெருமான் ஸ்ரீ வராகமூர்த்தி ஸ்வயமாக ஜனஹிதம், ஜனங்களுக்கு ஹிதத்தை கொடுக்கும் பொருட்டு எல்லாரையும் தன் திருக்கண்களால் மலர விழித்து ஸ்ரீ பூமி பிராட்டிக்கு உபதேசித்ததை தன்னை கீர்த்தனை பண்ணி முழுமையாக தன்னிடத்தில் சரணம் பற்றி மேலே தன்னை அர்ச்சனை பண்ணி என்று அருளிச் செய்த உபாயத்தை புரோக்தம் ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் என்று எளிதில் புரிந்து கொள்ள வழியான உபாயத்தை பூமி பிராட்டிக்கு உபதேசித்தான் வராகப் பெருமான். அந்த உபதேசத்தை கோதனாச்சியார் சர்வேஷாம் பிரகடம் விதாது மனிஷம், தெளிவாக எல்லோரும் அறியும் பொருட்டு ஸ்ரீதன்வி நவ்யே புரே, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தாத்தம் திருவதாரம் பண்ணி வைதிக ஸ்ரீ விஷ்ணு சித்த தனயாம், பரம வைதிகரான பட்டர்பிரான் ஸ்ரீ விஷ்ணு சித்தரின் குமாரத்தியாக எழுந்தருளி கோதாதேவி என்ற பெயருடன் கோதனாச்சியார் அவளுடைய உதாரமான இந்த குணத்தை சுமக அடியே சரணம் பத்துகிறேன் என்று அனந்தாழ்வான் சுவாமி இந்த ஸ்லோகத்தினாலே அருளிச் செய்கிறார். இதனுடைய சன்னிவேசம் என்னன்னு பார்த்தோம்னா, இரண்யாக்ஷன் பூமி தேவியே பிரளய சாகரத்துல அழுத்தி மறைச்சி வச்சுட்டான். அப்போது ஸ்ரீ வராக பெருமான் தன்னுடைய பெருத்த ஸ்ரீ வராக உருவம் கொண்டு அவனுடைய ஏற்றினால் ஈன்று எடுத்து அவனுடைய நடுக்கமெல்லாம் தீரும்படி அவளை தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டு, தேவி, நீர் மிகவும் காலம் அந்த அசுரனின் அல்லலுக்கு இலக்காகி துன்புற்றுள்ளீர். இன்று நாம் உம்மை உத்தரப்பித்தோம். உமக்கு இந்த சமயத்தில் நான் ஒரு வரம் தர இச்சை கொண்டுள்ளேன். நீர் விரும்பியதை கேளும் என்று சாதித்தான் வராகராயனா. ஸ்ரீ பூமி பிராட்டியானவள் பொறுமையும் கருணையும் வடிவாக கொண்டு, சுவாமி, தேவரீர் எம்மை இன்று இடர்ந்து எடுத்து நாம் சத்தை பெற்றோம். ஆனால் இந்த பூமியில் உள்ளோ ஜீவராசிகள் அனைவரும் இந்த சம்சார சாகரத்திலே அமிழ்ந்து கரை தெரியாமல் துன்புற்று கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் உய்யும் வண்ணம் ஒரு உபாயம் அருளி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ஔதாரிய குணத்தினாலே பூமி பிராட்டி எம்பெருமானை பார்த்து கேட்டாள். அப்பொழுது பகவான் ஸ்ரீ வராக பெருமான்
ஸ்ரீ வராக சர்ம ஸ்லோகமும் மற்றும் ஸ்ரீ வராக புராணத்திலே ஐக்கியமான ஸ்ரீ கைசிக மகாத்மியத்தையும் பூமி பிராட்டிக்கு உபதேசமாக அருளி செய்தான். அந்த உபதேசத்தை பூமி பிராட்டியின் அம்சமான ஸ்ரீ கோதநாச்சியார் நமக்கு பாமாலையாக திருப்பாவையாக எல்லோரும் அறிந்து உய்யும் வண்ணம் அருளி செய்தாள். மேலே வராக பெருமான் அருளி செய்த வார்த்தை, எம்பெருமான் 3 சர்ம ஸ்லோகங்களை தன்னுடைய 3 அவதாரங்களினாலே அருளி செய்தான். முதல் சர்ம ஸ்லோகம் ஸ்ரீ வராக சர்ம ஸ்லோகம், இரண்டாவது சர்ம ஸ்லோகம் ஸ்ரீ ராம சர்ம ஸ்லோகம். இது ரிஷிகளுக்காக அருளி செய்தது. சதுர்தேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமஹா என்று ஸ்ரீ ராம சர்ம ஸ்லோகம். கிருஷ்ணனாக திருவதாரம் பண்ணி அர்ஜுனனுக்கு யுத்தத்திலே தேர்தட்டிலே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம் த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுகா என்று கிருஷ்ணனுடைய சர்ம ஸ்லோகம். இதற்கு முன்னம் அருளி செய்த சர்ம ஸ்லோகம் பூமி பிராட்டிக்கு அவள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹா தாதுசாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் பிரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் என்பதானது இந்த சர்ம ஸ்லோகம். எம்பெருமான் பூமி பிராட்டியிடம் இந்த வாழ்க்கையானது விண்ணின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்று நம்மாழ்வார் அருளி செய்தது போல நிலை இல்லாதது. ஆகையாலே உனது மனசும் தேகமும் ஆரோக்கியமும் தெளிவான நிலையிலே இருக்கும் போது விஸ்வரூபியான என்னை முழுமையாக சரணம் பற்றினாயே, ஆனால் நீ கட்டை போன்றும் கல்லு போன்றும் அசைவற்ற நிலையில் இருந்தாயே, ஆனாலும் உன்னுடைய அந்திம தசையிலே நான் உன்னை நினைவில் கொண்டு உனக்கு பரமமான கதியான ஸ்ரீவைகுண்டத்தை அளிக்கிறேன் என்று உறுதி சொன்னார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதே அர்த்தமாக ஸ்ரீ தேவாதிராஜன் ஸ்ரீ ராமானுஜருக்கு திருக்கச்சி நம்பி மூலமாக அவரின் சந்தேகத்தை சமாதானமாக 6 வார்த்தைகளை அருளி செய்தார். அதிலே அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் வேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா என்பதாகும். இதிலே அந்திமஸ்மிருதி வர்ஜனம் என்பதைத்தான் அதே அர்த்தத்தை தன்னுடைய ஸ்லோகத்திலே வராக பெருமான் பூமி பிராட்டிக்கு அருளி செய்தார். நீ என்னை நினைக்க வேண்டாம், நான் உன்னை நினைத்து அழைத்து போகிறேன் என்பதைதான் இந்த இடத்திலே வராக பெருமாள் காட்டி கொடுத்த அர்த்தம். ஆக எம்பெருமானை நாம் நம்முடைய தேகம் மனசு நன்றாக இருக்கும்போது நினைத்து விட்டோமேயானால் எம்பெருமான் நம்மை வந்து நம்முடைய அந்திம காலத்திலே கண்டிப்பாக அழைத்து செல்வான் ஒரு பிரபன்னனுக்கு என்பதாக இந்த ஸ்லோகத்தில் வராக பெருமான் அருளி செய்கிறான். இதற்கு பிறகு நம்பாடுவானுடைய சரித்திரத்தை ஸ்ரீ வராக புராணத்திலே கைசிக மகாத்மியம் என்ற ஒரு பகுதியிலே இருக்கிற ஒரு சரித்திரத்தை பூமி பிராட்டிக்கு எம்பெருமான் உபதேசம் பண்ணுகிறான். நம்பாடுவான் என்பான் ஒருவன் பிரதிதினமும் திருக்குறுங்குடி நம்பிக்கு இரவு பொழுது யாவரும் சன்னதியில் இல்லாமல் இருக்கும் போது கோயிலின் வாசலில் நின்று கொண்டு பண் இசைத்து பாடும் வழக்கம் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் பஞ்சம தசையிலே பிறந்தவன் ஆகையனாயே அவன் சன்னதிக்குள் செல்லுவதில் அவனுக்கு பிரியம் இல்லை. அப்படி ஒரு சமயம் கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று காட்டு மார்க்கமாக வந்து அர்த்த ஜாமத்திலே உபவாசம் இருந்து நம்பியை பாடுவதற்காக வந்து கொண்டிருந்த சமயம், எங்கனையோ அன்னமீர்கள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடியை நான் கண்ட பின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் உதினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என்று நம்பாடுவானுடைய நெஞ்சம் நம்பியை நோக்கி சென்றது. அப்படி காட்டுமாகமாக சென்று கொண்டிருந்த சமயத்திலே ஒரு பிரம்ம ராட்சசு நம்பாடுவானை பிடித்து போட்டு, நான் 10 நாட்களுக்கு மேல் ஆகாரம் இல்லாமல் தவிக்கிறேன், இன்று நீ வந்தாய், எனக்கு நரமாம்சத்திலேயே தான் பிரீதி என்று சொல்லி அவனை தடுத்து நிறுத்தி துன்புறுத்தியது. அப்பொழுது பாடுவான், நான் நித்தமும் நம்பியை இரவு பொழுது பாடி வருகிறேன், இன்றும் நான் பாடுவதற்காக எத்தனிட்டு புறப்பட்டு விட்டேன், ஆகையாலே நான் பாடிவிட்டு வந்து உனக்கு உணவாக ஆகிறேன்,
எனக்கு இந்த இரவு பொழுது மட்டும் அனுமதி தர வேண்டுகிறேன் என்று மன்னாடி கேட்டுக்கொண்டான். ஆனால் அந்த பிரம்மராட்சசானது எவனாவது ஒருவன் பிரம்மராட்சசிடம் ஆட்பட்டவன் சென்றுவிட்டு திரும்பி வருவானோ என்று நம்பாடுவானை விடுவதாக இல்லை. நம்பாடுவான் பல சத்தியங்களை செய்கிறான். எந்த ஒரு சத்தியத்துக்கும் அந்த பிரம்மராட்சசு ஒத்துக்கொள்வதாகவே இல்லை. கடைசியாக வாசுதேவம் பரித்யஜ்ய ஏன்யம் தேவ உபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யைவ யஜ்யஹம் நாகமே புனகா. எவன் ஒருவன் ஆஸ்திரித சுலபனாய் சர்வ வியாபியான ஸ்ரீ வாசுதேவனை ஆராதனம் பண்ணாமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறாரோ அவர்கள் அடையும் துர்கதியை நான் அடைய கடவேன் என்று சத்திய பிரதிஜை பண்ணுகிறான் நம்பாடுவார். அதற்கு மேலும் நாராயண மதான்யைஸ்து தேவேஸ்துல்யம் கரோதியா தஸ்ய பாபன நித்யேயம் யஜ்யஹம் நாகமே புனகா. சர்வாத்பரனாய் சர்வ அந்தர்யாமியாய் சர்வ சமாராத்தியனாய் முமுக்ஷு உபாசியனாய் மோக்ஷ பிரதானாய் முக்த பிராப்தனாய் சர்வேஸ்வரனாய் காணிலும் உருப்பிலார் செவிக்கிலாத கீர்த்தியார் பேணியலும் வரம் தரும் எடுக்கிலாத தேவராய் என்று கர்ம பரவசரான வெதிரிக்த தேவதைகளையும் ஸ்ரீமன் நாராயணனையும் சமமாக எண்ணுகிறான் எவனொருவன் அவனைப் போல நித்திய சம்சாரியாக நான் ஆகக் கடவேன், நான் மீண்டும் வந்திலேனாகில் என்று சத்திய பிரதிஜை பண்ணுகிறான். இது அத்தனையும் விராட்டிக்கு ஸ்ரீ வராக நாயனார் கைசிக மகாத்மியத்தில் சொன்னதை சொல்லிக்கொண்டு வருகிறார். இப்படி பிரதிஜை பண்ணின நம்பாடுவானை அந்த பிரம்மராட்சசானது பார்த்து சந்துஷ்டனாய் நமஸ்கரித்து, இப்படி பிரதிஜை பண்ணின நீ கடுக போய் விரதத்தை தலை கட்டி திரும்பி வர கடவாய் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பிரம்மராட்சசன். அப்பொழுது அந்த ராட்சசனாலே விடுபட்ட நம்பாடுவான் சம்சாரத்தில் நின்றும் முக்தனானவன் வருமா போலே நேரே திருக்குறுங்குடி நம்பி சந்தையை அடைந்து சன்னதி வாயிலே நம்பிக்கை பண்ணிசைத்து பாடிவிட்டு மேலே பொழுது விடிந்து அவருடைய ஜாகிர விரதமும் தலை கட்டின அளவிலே திருக்குறுங்குடி நம்பி பக்கலிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி தனக்கு தியாஜ்யமான இந்த சரிகை கழிகையில் உண்டான ஆசையாலே மிகவும் வேகமாக நம்பாடுவான் புறப்பட்டான். நம்பாடுவான் போகிற அளவில் பார்த்து போகும்போது வந்த ஒரு வேகத்தை விட பாடிவிட்டு வந்த வேகம் மிகவும் அதிகமாக இருந்தது. அப்பொழுது நம்பாடுவான் முன்னே ஒரு புருஷனானவன் வந்து நின்று நம்பாடுவானை பார்த்து, உன் நடையை பார்க்கும்போது நீ முன்போல் அன்றைக்கே மிகவும் வேகமாக போகிறாயே, எங்கே போகிறாய், உண்மையை சொல்ல வேணும் அப்படின்னு அந்த புருஷன் நம்பாடுவானை பார்த்து கேட்கிறான். நம்பாடுவான் சத்திய பிரதிஜனான நான் பிரம்மராட்சசின் முன்னே சபதங்களை பண்ணினேன், அந்த பிரதிஜை தப்பாமல் அந்த பிரம்மராட்சசு எங்கு இருக்கிறானோ அவனேற போகிறேன், அவன் அப்படி நான் நின்ற இடத்திலே காணாவிடில் அவன் எங்கு நிற்கிறானோ அங்கே விரைந்தோடி போய் அவனை அடைய கடவேன் அப்படின்னு அந்த புருஷனுக்கிட்ட சொல்றான் நம்பாடுவான். நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த புருஷன் இவனுடைய மனச சோதிக்கைக்காக, நீ அங்க போக வேண்டாம், வேறு மார்க்கமாக போ, வேறு ஒருவன் பலவான் உன்னை இருப்பான், அவன் இந்த பிரம்மராட்சசரிடம் உன்னை காத்து கொடுப்பான் அப்படின்னு அந்த புருஷன் சொல்றான். உடனே நம்பாடுவான், நான் அது செய்வதில்லை, நான் சத்தியம் தப்பாதே இருப்பவன், அப்படி நான் சத்தியத்தை தப்பினாலும் என்னுடைய ஸ்வபாவம் சத்தியத்தை தப்பாது அப்படின்னு அந்த புருஷன் கிட்ட நம்பாடுவான் சொல்றான். உடனே அந்த நம்பாடுவானை பார்த்து அந்த புருஷன், இவன் பிராணனை விட்டும் சத்தியத்தை ரட்சிக்க கடவேன்னு சொல்றதுனால தன்னுடைய திருக்கண்களாலே அமலங்களாக விழித்து பார்த்தானாம். உடனே அந்த நம்பாடுவானை பாடுவதற்கு காரணமாக இருந்த அந்த பிரம்மராட்சசனுடைய ஆபத்தும் அந்த நம்பாடுவானுடைய ஆபத்தும் போகும்படி பூர்ண கடாட்சம் பண்ணி அருளினான் அந்த புருஷன். உனக்கு மங்களம் உண்டாக கடவுது என்று சொல்லி அனுப்பிவிட்டான். உடனே அந்த பூமி பிராட்டியை பார்த்து வராகநாயனார் கேட்டார், அந்த புருஷன் யாரோ என்று சந்தேகியாதே, மகாவராகா உடபத்மலோச்சனகா புருஷகா புஷ்கரேக்ஷணகா என்று நாமேதான் என்று பூமி பிராட்டிக்கு அந்த புருஷன் சொன்னதாக வராக பெருமாள் சொன்னார். உடனே அந்த புருஷன் விடை கொடுக்க நம்பாடுவான் பிரம்மராட்சி இருக்கிற இடத்தை தேடி நேர போனான். அங்க போயிட்டு, பிரம்மராட்சசே, நீ எனக்கு அனுமதி கொடுத்த, நான் போயிட்டு பகவானை பாடிட்டு வந்துட்டேன், எனக்கு
பூர்ண மனோரதமா இருக்கு இன்னைக்கு. நீயும் என் சரீரத்தினுடைய ரத்தங்களையும் மாம்சங்களையும் கொண்டு பூர்ண மனோரதனாக சாப்பிடு, சந்தோஷமாக திருப்தியாக நீயும் சாப்பிடு அப்படின்னு அந்த பிரம்மராட்சசுகிட்ட நம்பாடுவான் சொன்னார். இவன் சொன்ன வார்த்தையை கேட்டு பிரம்மராட்சத்துக்கு ஒரு நடுக்கம் வந்துடுது. உடனே அந்த பிரம்மராட்சசு, நீ பிராணனை விடுவதாக வந்த, உனக்கு பிராணோட வேணும்னு கேட்டா இன்று இரவு நீ சர்வேஸ்வரனுக்கு பாடின பாட்டின் பலத்தை தந்து உன் பிராணனோட நீ போகாய் அப்படின்னு நம்பாடுவான் கிட்ட அந்த பிரம்மராட்சசு சொல்லு. இதை கேட்டுண்ட அந்த நம்பாடுவான், நீ முன்பு சொன்னா போல நானும் தப்பாமல் செய்தேன், இங்க வந்து விட்டேன். நீயும் என்னுடைய சரீரத்தை பக்ஷிக்கும்னு தான் கேட்ட, ஆகையினால என்னுடைய கீத பலத்தை நான் தருவதாக இல்லை அப்படின்னு நம்பாடுவான் அந்த பிரம்மராட்சசு கிட்ட சொல்லிட்டான். உடனே இந்த பிரம்மராட்சசு கீத பலம்லாம் தராவிட்டாலும் இந்த கீத பலத்தினுடைய பாதியாகிலும் தந்து உன்னை நீ ஏற்றிக்கொள், தப்பிப்போன்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டு நம்பாடுவான், நீ என்னுடைய சரீரத்தை தான் பக்ஷிக்க கடவேன்னு சொன்னேன், இந்த கீதார்த்த பலத்தெல்லாம் இப்ப கேட்கிற, நான் அந்த பாதி பாட்டினுடைய பலனும் தருவதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த பிரம்மராட்சசு, இவ்வளவு பலமாக இருக்கிறானே இவனுடைய சத்தியத்திலே, நீ ஒண்ணு பண்ணு, ஒரு யாமத்துல பாடின பாட்டின் பலமாக தந்துட்டு நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு பிரம்மராட்சசு சொல்லித்து. உடனே நம்பாடுவான், ஒரு யாமத்தின் பாடின பலமும் நான் தருவதில்லை, என்னிடத்தில் பாட்டுக்கு போலே ராகம் உண்டாயிருக்கிற என்னுடைய ரத்தத்தை நீ பானம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த வார்த்தையை கேட்டு எப்போதும் சத்தியம் தப்பாவன் நின்றுக்கானே இவன், பிராணனை காட்டிலும் பாட்டினுடைய வைபவத்தை இவன் நன்றாக அறிந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி, இது எதுவும் வேண்டாம், நீ இன்னைக்கு விஷ்ணு சன்னதியில பாடின ஒரு பாட்டின் பலத்தையாவது கொடுத்து என்னை இந்த ராட்சச ஜென்மத்திலிருந்து உத்தரிப்பிக்க வேணும்னு சொல்லி அந்த பிரம்ம ராட்சசானது நம்பாடுவான சரணம் புகுந்தது. உடனே நம்பாடுவான் சரணாகதனை ரட்சித்தே ஆகணும் அப்படின்றதுனால நம்பாடுவான் பிரம்மராட்சசு கிட்ட கேட்டான், நீ யார், உனக்கு இந்த பிரம்மராட்சச யோனிக்கு பிறக்கைக்கு காரணம் என்ன, நீ என்னத்த பாவத்தை பண்ணினாய் அப்படின்னு நம்பாடுவான் பிரம்மராட்சச பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். உடனே அந்த பிரம்மராட்சசு, நான் பூர்வ ஜென்மத்திலே சோமசர்மா அப்படின்னு ஒரு பிராமணனா பிறந்தேன், சரக கோத்திரத்துல பிறந்து சூத்ரமந்திர பரிபிரஷ்டனாக யாகம் பண்ணுவேன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அந்த யாகத்துல அர்த்தலோபம் ஆயிடுத்து. அந்த யாகத்துல உண்டான சூலதோஷத்தினால என்னால யாகம் தப்பிச்சுட்டு, உடனே அந்த யஜ்யம் பண்ணின 5வது நாள் அந்த லோபத்தினால நான் மரணம் அடைந்தேன். அந்த மரணம் சம்பவிச்சதுனால யாகத்துல பண்ண லோபத்தினாலும் நான் பிரம்மராட்சசாக அடைந்து விட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே நம்பாடுவான் எப்படி ராமச்சந்திரன் விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணினானோ அதே போல நம்பாடுவானும் இந்த சரணாகதனான பிரம்மராட்சசுக்கு அபயப்பிரதானம் பண்ணினான். நீ இன்று ராத்திரி கைசிகம் என்றொரு பண்ணை பாடினேன், இந்த கீத பலத்தினாலே இந்த ராட்சச ஜென்மத்தில் நின்றும் நீ விடுபட்டு மோட்சத்தை அடைய கடவாய் என்று அபயப்பிரதானம் பண்ணினான் நம்பாடுவான். இதை கேட்டு பிரம்மராட்சசானது மீண்டும் பிராமண யோனியை அடைந்து எம்பெருமானை சகல வருஷம் பாடி நல்வீடு பெற்றான். நம்பாடுவானும் எம்பெருமானை பாடி நல்வீடு அடைந்தான் என்பதானதுதான் இந்த கைசிக மகாத்மியமான நம்பாடுவானுடைய சரித்திரம். இந்த சரித்திரத்திலே நான் காண வேண்டியது எம்பெருமானை பாடுவது. தூயோமாய் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து, இந்த ஒரு காரியத்தை தான் நம்பாடுவான் பண்ணினான். இதையேதான் வராக நாயனார் தன்னுடைய சர்மஸ்லோகத்திலே சொல்லி அருளியது. இந்த சர்மஸ்லோகத்திலே சொன்ன அர்த்தத்தை பூமி பிராட்டியாருக்கு சொல்லி, அந்த பூமி பிராட்டியாருடைய அம்சமான ஸ்ரீ கோதனாச்சியார் இன்றளவும் நாம் அறியும் வண்ணம் தன்னுடைய ஔதாரிய குணத்தாலே ஸ்ரீ விஷ்ணு சித்தருக்கு திருக்குமாராய் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே அவதரித்து திருப்பாவை என்கிற பிரபந்தத்தினாலே தன்னுடைய முதல் பாசுரத்தாலே நாராயணனே நமக்கு பறை தருவான் என்றும், 2வது பாசுரத்தாலே பார்க்கடலுள் பையத்து இன்ன பரவனடி பாடி என்றும், 3வது பாசுரத்தாலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்றும், 5வது பாசுரத்தாலே தூயோமாய் நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்றும், 7வது பாட்டாலே நாயகப் பெண்புள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்றும், 8வது பாசுரத்தாலே தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று
என்றும் 9வது பாசுரத்தாலே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு என்றும் 10வது பாசுரத்தாலே நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியன் என்றும் 11வது பாசுரத்தாலே நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட என்றும் 12வது பாசுரத்தாலே மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் என்றும் 13வது பாசுரத்தாலே கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் என்றும் 14வது பாசுரத்தாலே பங்கைய கண்ணானை பாடேலோ என்றும் 15வது பாசுரத்தாலே மாயனை பாடேலோ என்றும் 16வது பாசுரத்தாலே தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் என்றும் 18வது பாசுரத்தாலே பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட என்றும் 21வது பாசுரத்தாலே ஆற்றாது உந்துன் அடிபணியுமா போலே என்றும் 22வது பாசுரத்தாலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்று கேட்டும் 24வது பாசுரத்தாலே 6 முறை போற்றி 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 என்று அந்நிவ்வுலகமளந்தாயிலே கேட்டார் போலே 25வது பாசுரத்தாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் என்றும் 27, 28, 29 3 பாசுரங்களாலே கோவிந்தா 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 என்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா குறைவொன்னுமில்லாத கோவிந்தா உன் பொற்றாமரையே போற்றும் பொருள் கேளாய் இற்றை பறைகொள்வான் கோவிந்தா என்று 3 முறை கோவிந்த சப்தத்தாலே விழித்து அடியிலே பாடி அடியிலே முடித்து ஸ்ரீ பூமிப்பிராட்டிக்கு ஸ்ரீ வராகப் பெருமான் அருளிச் செய்த ஸ்வஸ்ய கீர்த்தனம் பிரவதனம் ஸ்வஸ்மை பிரசூரார்ப்பணம் சர்வேஷாம் பிரகடம் விதாது மனிஷம் என்பதை நாம் அனைவரும் உணரச் செய்த உதார குணத்தை இந்த ஸ்லோகத்தினாலே ஸ்ரீ அனந்தாழ்வான் நமக்கு உரைக்கிறார். இந்த ஸ்லோகமானது கல்பாதௌ ஹரிணாஸ்வயம் ஜனஹிதம் திருஷ்வைவ சர்வாத்மனாம் புரோக்தம் ஸ்வஸ்ய கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் சர்வேஷாம் பிரகடம் விதாத மனுஷம் ஸ்ரீதன்வினவ்யே புரே என்பதாகும். மேலே 4வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று பார்ப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீ அனந்தாழ்வான் திருவடிகளே சரணம், ஸ்ரீ வராகநாயனார் திருவடிகளே சரணம் என்று அடியனுடைய இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன்.